கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. என்ன பதா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்படி கிடையாது, இம்பட்டு நாளா தாவணி பாவடியில பாத்துட்டு இன்னைக்கு சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சிருக்கியா, அதான் அப்படி பாத்துக்கிறீங்க. இதுக்கே சாக்காயிட்டா நாளைக்கு ருத்ர மாமாவை கட்டிக்கிட்டு அந்த மருது படத்துல அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா போவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் போகும்போது நீ என்ன செய்வ? அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்பதால கையிலே பிடிக்க முடியாது, அதான் தெரியுமே. ஏண்டி வெள்ள எப்படி இருக்கீ? இத்தனை நாளா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இப்போ ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு தானே? ஓஹோ அழகா இருக்குமோ, அதையும் சொல்லிக்கிருக்க. ஏமடி இப்படி பல்ல காமிச்சுக்கிருக்கியே, எப்படி இந்த வாட்டி மாப்பிளை துரத்தி விடுவே நீ? அதெல்லாம் துரத்தி விடுவே, நீ உன் சோடிய மட்டும் பாரு, வந்தவ எப்படி தலைவரிக்க ஓரையான் மட்டும் பாரு. அவனுக்கு குண்டாமடதுக்கு ஓட விடல, என்ன அவந்தியாவே கிடையாது பாப்பமடி. இல்ல என்ன சொல்லிக்கிருக்க? ஆமாடா, ஏதாவது ஐடியா இருந்தா குடுவேன். ஏலே என்ன வெண்ண மாதிரி பேசிக்கிருக்க? ஐடியா இருந்தா கூடனா? ஏலே நானும் நேற்று ராத்திரில இருந்து யோசிச்சுட்டு இருக்கோம்டா, ஒண்ணுமே மண்டைக்குள்ள வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சின்ன ஐடியா கொடு, எதையாவது ஒரு பண்ணி துரத்தி விட்டு போறேன். இங்க பாரு, இது மட்டும் ருத்ராண்டருக்கு தெரிஞ்சிருச்சுக்க, உனக்கு தோலை வச்சு தொங்க விட்டு போடுவாரு. என்ன நினைச்சுக்கிருக்க? அந்த பிள்ளைக்கு வார மாப்பிள்ளை கூட ஒண்ணு ஒன்னா பண்ணிக்கிருக்கு, நீ இந்த வாட்டி துரத்தி வரணும்னு நினைக்கிற? ஏலே அந்த பிள்ளை உதவி கேட்டுச்சுரா, உதவி கேட்டது பிறகு எப்படா செய்ய முடியும்னு சொல்ல போறேன். ஏலே உதவி எப்படி வேணாலும் கேட்கலாம்டா, எதுல வேணாலும் கேட்கலாம். அந்த பிள்ளை வாழ்க்கையை இது பண்ணது கேட்டுக்கிருக்கு, என்ன நினைச்சுக்கிருக்க நீ? ஏலே எத்தனை வாட்டி அவங்க வீட்டுல மாப்பிள்ளை பாத்துட்டாங்க, வார மாப்பிள்ளையை பூரா எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி துரத்தி விட்டுக்கிட்டே இருக்குண்டா. அப்ப அந்த பிள்ளை மனசுல வேற ஏதாவது இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த பிள்ளை மனசுல எவன் இருக்கானோ அவனை போய் துரத்தி விட சொல்லு. நீ என்ன பண்ணி நின்றுருக்க? இங்க வந்து தேவையாத பஞ்சாயத்து ஆகி போயிடும், சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் மூஞ்சி மாதிரி தூக்கி இருக்க மாதிரி ஆயிரும். ஏலே எப்படிதான் உன்கிட்ட சொல்றது, அந்த பிள்ளை மனசுல இருக்கிறதே நான் தான்டா. இல்லையா அண்ணி, என்னடா சொல்லிக்கிருக்க? நெசமாதே அது எனக்கு நல்லாவே தெரியுது, அந்த பிள்ளை என்கிட்ட பேசுறது பழக்கத்துல வச்சு பார்க்கும்போது. ஆனா அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லலடா. நல்லா யோசிச்சு பாருவேன், எல்லாத்தையும் மாமா மாமான்னு கூப்பிடுது, உங்க எல்லாத்தையுமே கூப்பிடுது. ஆனா என்ன மட்டும் கதிர்னு கூப்பிடுதுன்னா, உரிமையானவனை மட்டும்தானடா பேர் சொல்லி கூப்பிட முடியும். இதுல இருந்தே தெரியவன அந்த பிள்ளை பேர் சொல்லி கூப்பிடுறத வச்சு நீ உனக்கு காதலிக்குதுன்னு நினைச்சுக்கிருக்க. பாரு, மனசுக்குள்ள எதையும் போட்டு நினைக்காம நீ உன் பாட்டுல எதையும் போட்டு நினைச்சுக்கிருக்காத. அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம பேசிக்கிருக்க. வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம்ல கல்யாணத்தை தள்ளி போறதுக்கு. இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 25 வயசாயும் கல்யாணம் முடிக்காம இருக்குண்டா, யோசிச்சு பாடுறா நீ. என்னடோ சொல்ற, ஒண்ணு வழங்கல. ஆனா நீ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா ருத்ரன் எனக்கு கல்யாணம் முடிக்காம உனக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வைப்பீங்க? அண்ணன் கல்யாணம் வேணாம்னு சொல்லி இருக்கே. எத்தனை வாட்டி தாத்தா பாட்டி கேட்டாக, ஏதாவது ஒரு முடிவு சொல்லிச்சா? ஒண்ணும் சொல்லல. தோர்த்துக்கிட்டே வாரா பெருத்தாளே தோரமண்ட. என்ன காலேஜ் கிளம்புறியோ? காலையில இவ்வளவு தோத்திட்டு வர? எத்தனை முறை சொல்லிருக்கேன், பொட்ட புள்ள ஒழுங்கா முடிய விளையாண்டு, அதெல்லாம் காதலே வாங்குறது இல்ல. என்ன சரி இப்ப எதுக்கு காலங்கத்துல இவ்வளவு தோத்திட்டு வர? அது காதுல அழுக்கா இருக்குது, உள்ள குச்சிய விட்டு நோண்டி நோண்டி உள்ள இருக்கேன் குறுங்கி அத்த அறிஞ்சிரு போல. இவங்க கிட்ட காது கொடுத்தா உயிர் வாழ முடியுமா? இவங்க மத்தியில உசுரோட இருக்கிறதே பெரும்பாடு. அவன் ஆபத்தா கிட்ட எடுக்க மாட்டியான், என்கிட்ட வேணா எடுத்துக்கிறியா? பிறவை எடுத்து விடுறேன், நீ காலேஜ் கிளம்பு. ஆம்பளை பையனுக்கு அப்படியே நிப்போ, என்னமோ பேசுவோம், உனக்கு நம்ம சோழி பத்திரி போ. என்ன இவன் ஒரு மாதிரில பேசிக்கிருக்கான், என்ன பேசுறாங்க? ஏதோ சங்கதி போய்க்கு இருக்குவோல, ஓட்டு கேப்போம். அப்படி போவியா? ஆளும் மண்டை ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துட்டு போடா. நானும் நேற்று ராத்திரில இருந்து யோசிச்சுக்கிருக்கேன், ஒன்னும் தோண மாட்டேங்குது. அதேடா இப்படி கேட்டுண்டா உடனே எப்படா சொல்ல? என் மண்டைக்குள்ள ஒண்ணு தோணாதே. சரி அப்பதான் சமைச்சிருக்கோம், நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சோம்டா என் மண்டைக்குள்ள தோணும், அப்ப சொல்றேன். ஓஹோ இங்க ஐடியா கேட்டாச்சோ? சரி எப்படி காலேஜ் போறதுக்குள்ள சொல்லிட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பா சொல்றேன்டா.
திடீர்னு வந்தாங்க. வந்துட்டு என் வீட்டில் வந்து தங்கிக்கோன்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸில் இடம் கொடுத்துட்டா. தங்க இடம் கொடுத்துட்டாங்க. அடுத்த வேலை சாப்பாடுதே. சாப்பாட்டுக்கு அவகிட்டே போய் நின்றா நல்லா இருக்குமா? நான் கண்டிப்பாக ஏதாவது வேலை பார்க்கணும். தங்க இடத்துக்காக தான் இம்பிட்டு நாளாக காத்துக்கிருந்தேன். கடவுளே, உன் புண்ணியத்தில் தங்குறதுக்கு இடம் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக சும்மாலாம் இருக்க மாட்டேன். ஏதாவது வேலையை பார்த்து இந்த வீட்டுக்கான வாடகை கொடுப்பேன். ஆனால் வேலைக்கு தான் என்ன செய்யன்னு தெரில. கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு வேலை அமையும். இன்னமும் இந்த உசுரை வச்சு வாழ்கிறதே என் குழந்தைக்காக மட்டும்தான். அவள் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. இந்த குட்டி பாப்பா மட்டும் பேசிக்கிருந்துச்சுண்டா சூப்பரா இருக்கும்ல. ஆனா பாவம் பேச மாட்டேங்குது. சரி, இனிமே நம்ம இது கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். நம்மள பார்த்து சிரிக்குது. சரி, பக்கத்துல போவோம். இன்னும் பக்கத்துல கூப்பிடுதோ? பக்கத்துல போயிட்டு நம்ம கடிச்சு வச்சுக்கிறோம்னு நினைச்சு பயந்துருச்சுண்டா. ஆனா நம்ம அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. இல்லன்னா நம்ம பெருமையை நம்மளே வெளிச்சு வைக்கிறது நல்லா இருக்குமா? சரி, பக்கத்துல போவோம். இந்த நாட்டு கோயிலின் கூட்டமும் பாடும் பாடல் கூகோ. இந்த நாட்டு கிளிகள் பேச்சிலும் இந்த நாட்டு கிளிகள் பேச்சிலும் கொஞ்சம் மழலை உண்டு. ஏய் மணியா, ஐயோ ருத்ரானே, இங்க என்னடா செஞ்சுக்கிருக்க? என்ன செய்றீங்க ரெண்டு பேரும்? ஒரு போக்கால உட்காந்துக்கு இருக்கீங்க. என்ன செல்லம், என்ன செஞ்சுக்கிருக்கீங்க? மணி கூட பேசிச்சிருக்கிறீங்களா? மணி என்ன பேசுனியா? அவன் வவ்வ மட்டும் குலைச்சிருப்பியான். அது என்ன புரியும்? வவ்வ மட்டும் குலைக்கணும்ல. ஆனா மனசுக்குள்ள பேசிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எங்களுக்குலாம் வாய் வந்து நாங்களா பேசிட்டோம்னு இங்க செத்து போயிட மாட்டிய? இந்த குழந்தை யாரோ தானே? இந்த குழந்தைக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த குழந்தை எனக்கு தீண்டும் போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகுது. ஏங்க, எதுக்கு எந்திரிச்சுக்கிட்டுலாம்? இல்ல இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல, இடம்லாம் ஓகே தானே? நேற்று உங்களை விட்டுட்டு போனதோட சரி, அதுக்கு பிறகு நான் வரவே இல்லை. எல்லாம் ஓகே தானே? நீங்க மட்டும் இங்க என்னை கூட்டு வரலண்டா, அந்த கோயிலையே அனாத மாதிரி இருந்திருப்பேன். இம்மாம்பரிய வீரை கொடுத்துட்டு எல்லாம் ஓகேவான்ட்டு கேட்குறிய? நல்லா இல்லைண்டு நான் சொல்லுவேண்ணா. அப்படி கிடையாது. இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு, குழந்தைய வச்சிருக்கீங்க, கம்ஃபர்டபுளா இருக்கணும்ல? அதெல்லாம் இல்ல, நான் நல்லாத்தே இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உனக்கு கேட்கலாமா? கேளுங்க. பிறந்ததுல இருந்தே பாப்பா பேசுனது இல்லையா? வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே டாக்டர் பாப்பாவுக்கு பேச்சு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக பேச்சு வராதுன்னு சொல்றதுக்காக குழந்தை பெற்றுக்காம இருக்க முடியுமா? என் உலகமே அவதே. பேச்சு வரலண்டா என்ன, நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி பெற்றுக்கிட்டேன். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் எல்லாம் மாறும். நேற்று வரைக்கும் இந்த மாதிரி நம்பிக்கையாக பேசுறதுக்கும் நமக்கெல்லாம் ஆள் இருப்பாகலான்னு நினச்சிக்கிறேன். உங்கள் மூலமாக அது எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. பரவாயில்ல. ஆங்காரம் இல்லாமல் நான் வாழக்கூடும். அன்பே உன் பேரை சிந்தித்தான். தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்டக்கூடும். கண்ணேனும் கண்கள் சந்தித்தான். நான் என்று சொன்னாலே நான்
தல என்ன தல அங்கேயே பாத்துக்கிருக்க பாக்குற மாதிரி இருந்தா பாத்துட்டே இருப்பாங்க. ஏன் தல நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்க, அப்படியே தல கவர்மெண்ட் காலேஜுக்கு திரும்ப வர என்ன செய்ய? ஒரு டிகிரி படிச்சு முடிக்கணும்ல, அப்பனாத்தையும் மதிப்பாங்க. என் பொண்ணு கூட அப்பனாத்தையும் தருவாங்க. உனக்கு எதுக்கு பொண்ணு? நீரே வந்த முத நாளே ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டியே. ஏரே எனக்கு இந்த பொண்ணுங்க மேலலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, சும்மா சைட் அடிச்சோம்டா அவ்வளவுதான். இப்ப அந்த பொண்ணு தானே பாத்துக்கிருக்க. அந்த பையன் பார்க்க அழகா இருக்காம்ல? ஆமா அழகாட்டே இருக்கேன். அது நான் வந்ததுல இருந்து அவனையே தான் பாத்துக்கிருக்கேன், அவனையும் என்னதையும் பாக்குறியான். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல. ரொம்ப பிடிச்சிருந்தா சௌமியா ஆம்பளை பயிர்கள்லாம் நம்ப கூடாது. அவங்க எல்லாம் நல்லா பல்ல அடிக்கிற மாதிரி பேசிட்டு நம்ம முதல்ல குத்தி விட்டு போயிருவாங்க தெரியுமா? ஏய் இவனை நீ வந்ததுல இருந்து பாருவேன், ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறான்ல. இங்க பாரு, பாக்குற பசங்க பூரா டீசெண்டா நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க மனசுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு. கொஞ்ச நாள்ல பாருவே அவங்களோட புத்தி பூரா வெளியே வரும் தெரியுமா? அவனோட வயசுல மூத்த பிள்ளை, அதையும் சொல்றேன் கேளு. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நீ வயசுல மூத்தவதே. ஆனா உனக்கு அறிவு ஒண்ணும் கிடையாது. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன். இங்க வாரு, எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மெச்சூரிட்டி லெவல்லாம் இல்லாம இல்லைன்னு நான் கரெக்டா தான் இருப்பேன். ஒருவேளை அவனை லவ் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்ச நாள் அவன் கூட பழகு, பழைய பார்த்துட்டு அப்புறம் காதல சொல்லு. வெண்ண மாதிரி இப்பவே போய் சொல்லிக்கிருக்காத. நீ சொல்றதும் சரிதான், ஆனா அவனை நான் லவ் பண்ண போற மெத்தடே வேற. என்னன்னு சொல்ற? குட் மார்னிங் சார். யார் அந்த வாத்தி பட்டையும் கோட்டையும் நிக்கிறாப்ல? ஐயோ அண்ணி, அண்ணி உங்க அண்ணனா? ஆமா எங்க அண்ணனே லெக்சர், அது எங்க காலேஜுக்கு. அண்ணி நீ இந்த கிளாஸ் தானா? ஆமா. என்ன தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறாங்க, அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்களோ? அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல ஏதோ இருக்கும் சார். நல்லா கலாய்க்கிறீங்களே. சரி, கலாய்க்கிறது பெருசு கிடையாது, படிப்புல இருக்கணும். என்ன எல்லாம் புதுசா வந்திருக்கீங்க. நானும் இந்த காலேஜுக்கு இப்பதான் புதுசா ப்ரொஃபஸரா வந்திருக்கேன். முதல்ல என் பேரை சொல்லி உங்ககிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறேன். என் பேரு சரவணா சார். என்ன சார் முருகன் பேர்ல வச்சிருக்கீங்க? பார்க்கவே சூப்பரா இருக்கு சார், நல்லா சோக்கா இருக்கு சார். நாங்களும் உங்களை மாதிரி எல்லாத்தையும் கடந்துதே வந்தோம், எங்களுக்கும் எல்லாம் தெரியும். அதனால வாய் அடிக்கணும்லாம் நினைக்காதீங்க. சரி, எல்லாரும் எந்தெந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்தீங்க, உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் இன்னைக்கு சொல்லலாம். என்ன இன்னைக்கு முத நாளுங்கிறதுனால நான் எந்த ஒரு இதுவுமே பண்ண போறதுல முதல்ல உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு வரேன்னு சொல்றேன். பிகாம் ஐடி தானே, உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு நான் வரேன். மேக்ஸுக்கு பட்ட போட்ட சாரா? தல மேக்ஸுக்கு பட்ட போட்ட சாரா அனுப்பிட்டாங்க, என்ன செய்ய? ஏல உங்க அண்ணே நல்லா மேக்ஸ் போடுவாளா? அதனால தான படிச்சிங்க வந்திருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு நான் தான் மேக்ஸுக்கு வரேன். முக்கியமான தியரி சம் எல்லாமே நான் தான் எடுக்க போறேன். ஓகேவா? இப்போ எல்லாரும் அவங்க பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து சொல்லுப்பா, உன் பேர் என்ன? என் பேர் பிரபாகரன் சார். எல்லாம் பிரபான்னு கூப்பிடுவாங்க சார். அப்படியா? பேர் நல்லா இருக்கு. பக்கத்துல உள்ள உன் பேர் என்னப்பா? என் பேர் ஓமகுண்டம் சார். என்னையா பேர் இது? சார் அது ஒண்ணுமில்ல சார், அவன் பேர் சோமசுந்தரம், ஓமன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதே சார் நாங்களும் ஓமகுண்டம்னு கூப்பிடலாம கேளுங்க சார். ஐய அமைதியா இருங்க, இப்பவே ஆரம்பிச்சிருவியோல. ஒவ்வொருத்தரா பேர் சொல்லட்டும். நான் உன்னை சோமுண்டே கூப்பிடுறேன்ப்பா, சரியா? இல்ல சார், நீங்க ஓமகுண்டம்னே கூப்பிடுங்க. ஏன்னா எனக்கு சோமுன்னு கூப்பிட்டா அமிர்திக்கத்துல கால் முடியாது. ஓமகுண்டம் கூப்பிட்டா எங்க இருந்தாலும் எட்டி பாத்துருவோம் சார். அப்படியா? சரி சரி, மேல உள்ள அந்த பிள்ளை பேர் சொல்லு. சூப்பர் பேர் தான். சார் இந்த பிள்ளை நல்லா உங்க வீட்டுல பிரியாணி செய்வாங்களா சார்? மறக்காம எங்களுக்கு பிரியாணி வேணும் சொல்லிருங்க சார். என்ன ஃபங்க்ஷன் என்ன விசேஷம் வச்சாலும் எங்களுக்கு பிரியாணி வேணும் சார். பொறுங்கப்பா, பேர் சொல்லிக்கிருக்காங்களா, வரிசையா பாப்போம். மேல சொல்லுங்க. சார் என் பேர் கன்னியப்பன். சார் என் பேரு விசுவா. அது என்னப்பா விசுவா? இல்ல சார், எங்க பாப்பத்தை அப்படித்தான் நீ கூப்பிடுவாங்க சார், அதான் விசுவாண்ட பேர் வச்சுட்டாங்க. அடுத்து சொல்லுங்கப்பா. சார் என் பேர் கேட்கவே இல்ல. இதனப்பா சொல்லணும், சொல்லு. சார் என் பேர் கரணிவாயி சார். பேர் தினுசாட்டே இருக்கு. சரி, இந்த சைடு வருவோம், சொல்லுங்க. சார் என் பேர் சௌமியா. சார் என் பேர் ஆப்பவை அருந்ததி. இல்ல ஏம்பல மானத்தை வாங்கு. உண்மை சொன்னேன், அத படுற கூப்பிடி வீட்டுக்குள்ளாதே. உனக்கு இன்னும் பயிற்சி வேணும்ல, வேலை பார்த்துட்டு இரு. மேல சொல்லுங்க. சார் என் பேர் வைக்கோல் பாண்டி. நாங்களா பேர் வச்சிருக்கீங்க வைக்கோல் பாண்டி. சரி அடுத்து. சார் என் பேர் முத்துராசு சார். அடுத்து. சார் என் பேர் வள்ளி. சார் தெய்வானை எங்கன்னு கேளுங்க சார். வள்ளி இருந்தா தெய்வானை கண்டிப்பா இருக்கணும் சார். ஏன்னா இந்த கிளாஸ்ல முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படியா? அது யாரு? நான்
என்னய்யா பேரை மாத்தி மாத்தி சொல்லிக்கிருக்க? சரி, அடுத்த பொம்பளை பிள்ளை சங்கீதா சார். சங்கீதம் நல்லா வருமா? இழிச்சத்துல அமைதியா இருக்கிற பேர் சொல்லி கேட்டுக்குருவோம். அடுத்து சார் ஐ எம் எஸ்தர். சார் போர்டுல நல்லா அழிக்கிற டெஸ்டரா இருக்குமா சார்? சார் இப்பலாம் நீ கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருந்தானா நான் போய் எங்க அப்பா தான் சண்டை கூட்டாரு சார். வேலைய பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. சும்மா இருங்கய்யா, இன்னைக்கு தானே இந்த காலேஜ் வந்திருக்கிய, போய் எல்லாம் சேர்ந்து பழகிக்கிட்டு எல்லாம் ஒரு மாதிரி கூப்பிட்டு தருவியா? பிறகு என்ன சார் உங்க பேர் என்ன? அதான் வந்த உடனே சொல்லிட்டோம்ல. இல்ல சார் மறந்துருச்சு, அதையும் கேட்டேன். என்னப்பா ஆளு பார்க்க ஊமையா தெரியுற, ஆனா பேச்செல்லாம் ஒரு மாதிரில இருக்கு. சார் எங்க தலையை பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்க? பார்க்கத்தே ஆளு ஊமை, ஆனா ஒருத்தர் தான் பார்த்தா எதுவும் புரியாது சார். பார்க்க தான் சார் புரியும். சரி, அவ்வளவுதானா? வேற யாரும் இல்லையா? அப்படிலாம் முடிவு பண்ணிட முடியாது. அப்படிலாம் முடிவே பண்ணிட முடியாது. நான் இல்லாம ஒரு காலேஜா? நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. யார் பண்ணி? என்ன சார் என்ன பத்தி யாருன்னு கேட்டியா? பாத்தியலா, என்ன பத்தி இந்த காலேஜுக்கே தெரியும். நம்பர் யாரு தெரியுமா? இன்னைக்கு தானே கிளாஸ்குள்ளே வந்திருக்க, நீ யாருன்னு நீ சொல்லிதான் தெரியும். யார் நீ? இந்த கிளாஸ் தானா? சொல்லிட்டேன்ல சார், இந்த கிளாஸ் தான். என் பேர நடி கேளுங்க, எல்லாத்தையும் எட்டியல என் பேர சொல்றது. நீ சொன்னாதானப்பா தெரியும். இல்ல இவன் யார மங்கூஸ் மண்ட கணக்கா வந்து நின்று பேசிக்கிறியான்? எனக்கு மேல இருப்பான் போலயே. விடுதல, உனக்கு மேல எவனா இருந்தாலும் அவனை சும்மா விட்டு பண்ணி நினைச்சுக்கிறியா? என்ன செய்ய போற? நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிருவோம். நான் கூட நீ பேசுறத பார்த்தோன்னா அடிச்சு கிடிச்சு மடுக்கடி உருண்டுருவே நினைச்சோம்டா. ஐயோ தல, அதெல்லாம் நம்மளுக்கு காய்ச்சல் மாதிரி, அதெல்லாம் சரி விட்டு வராது. எவனாவது உனக்கு வில்லனா வந்தா அவனு நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிருவோம். வாய் பத்திக்கிட்டு பேசாம இருப்பியாங்க. இன்னைக்குமே என் தலதே டானு. என்ன டானு? சரிதானே? என்னண்டோ. ஓ, நியூ ஸ்டூடெண்டா? சரி சரி, பேர் என்னப்பா? பழனி முத்து சார். பழனி முத்து. என் பேர சொன்னாலே சும்மா அதிர்துல. இல்ல இல்ல அப்படிலாம் அதிர்ல. என்னதான் அதிர்லையா? ஓஹோ, கலாய்ப்பு. என்னையவே கலாச்சிட்டீல. சரிப்பா, பேர் நல்லா இருக்கு, வந்து உட்காருவா. இன்னைக்குதான் சார் நான் காலேஜ்க்கே வந்திருக்கேன் முத முறையா. என்னைய போய் உட்காருன்னு சொல்றியா? உட்காரலைன்னா அப்ப நில்லு. நின்னுகிட்டேவா இருக்க போற? லே, என்ன ஒரு மாதிரி கலாய்க்கிறா? பழனி முத்த பத்தி தெரியாது, இனி அடிக்கடி நீ என் லைன்ல கிராஸ் பண்ணுவ. என்ன என் தலையவே மிரட்டுறியா நீ? டே, நான் ஒரு ஆசிரியர், எனக்கு யாராவது மரியாதை கொடுப்பீங்களா? காலேஜ்ல எதுக்கு சார் ஆசிரியருக்கு மதிப்பு மரியாதை எல்லாம்? என்ன நினைச்சுக்கிருக்கீங்க? ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? என்னோட பேக்ரவுண்ட், என்னோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க சார். சும்மா உங்களை மாதிரி ஆசிரியர்களை தலை தெரிவிக்க விட்டுருக்கேன். ஆமா, என்னவோ சந்தோஷம் தான். சரி உட்காருங்க. ஏன் பாது பெஞ்சில இடம் இருக்குல்ல, அங்க உட்காரலாம்ல? இல்ல சார், இந்த ஆசிரியருக்கான மரியாதை இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் இனி உங்களுக்கு மேக்ஸ் டீச்சரா வர போறேன், அதாவது மேக்ஸ் ப்ரொஃபசர். நம்ம வந்து இங்க கத்துக்க போற இந்த 3 வருஷத்துல நம்ம வந்து இங்க கத்துக்க போற விஷயத்தை தாண்டி, அதாவது உங்க படிப்பையும் தாண்டி உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காகவே நான் இங்க வந்திருக்கேன். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரொஃபசர் அப்படின்ற அந்த ஒரு இதுல மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் இருப்பீங்களா? சார் அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்க மச்சானுஸ் எல்லாம் நாங்க டா போட்டு கூப்பிடுவோம், அந்த மாதிரி. இல்ல வந்தவனே இப்படி பேசிக்கிருக்க? என்ன சார் உங்களுக்கு சந்தேகம்? சார் சந்தேகம் கொடுத்து தீர்த்து வைக்க மாட்டீங்களா? என்ன சார் நீங்க? சார் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இல்ல மத்த காலேஜ்ல எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆசையும் படுறேன். அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு. அதனால நீங்க எல்லாரும் சம்மதிப்பியான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருப்போம் சார். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல எல்லாத்தையும் கடந்து இப்போ காலேஜ்னு ஒரு படிக்கலை எடுத்து வச்சிருக்கீங்க, அது எடுத்து வச்சிருக்கீங்க. இதுல வந்து நீங்க கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது உங்க லைஃப்ல வந்து முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு முதல் இடம்னு கூட இந்த கல்லூரியை சொல்லலாம். இங்க நீங்க நட்புகளை மட்டும் சம்பாதிக்கிறது இல்ல, நிறைய விஷயங்களையும் கத்துக்கிட்டு போவீங்க. அதுக்குதான் இந்த காலேஜ்னு ஒரு இதுக்குள்ள வந்து நம்ம வந்திருக்கோம். ஓகேவா சார்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இப்பவே காலேஜ்ல எத்தனை படி? 2 மாடி ஏறி இறங்கிருக்கு சார். எப்படி ஒரு 100 படி இருக்கும் சார். 100 படி ஏறி இறங்கி வந்து எங்க சார் முதல் படி எடுத்து வச்சேன்? பழனிமுத்து, நல்லா ஃபன் பண்ற. ஓகே, எப்பவும் இதே மாதிரி ஃபன்னாவே இருந்தா ஓகேன்னு. சரி,
எல்லாருக்கும் வேற டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். ஓகே சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுனால நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருங்க. நாளையில இருந்து நம்மளோட லெசன்ஸ்குள்ள போகலாம். ஓகேவா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். வீட்டை தேடி கண்டுபிடிக்கதான் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அப்புறம் மயந்தி கூகுள் மேப் போட்டியான், போட்டு வந்துருச்சு. என்ன செய்ய, சொந்த பந்தம் இருக்கிற இடத்துல தானே வீடு வாசலாம் கட்ட முடியும். அதை இங்க வந்துட்டோம். இந்த வாரு, இந்த மாப்பிள்ள மூஞ்சியும் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. என்ன, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அவந்திக்காக்கும் பிடிக்காது, செட்டும் ஆகாது. அந்த பையல பாரு. அம்மா ஆரம்பிக்கும் போதே சண்டை இருக்கிற மாதிரி பேசாதீங்க. சித்த பேச பாருங்க. அந்த பையன் வெளிநாட்டுல படிச்சவனா, அப்படித்தான் இருப்பேன். வெளிநாட்டுல படிச்சவனா இருந்தாலும் மட்டு மாதிரி தெரியாதவனா. செத்த பேசாம இருமா. ரெண்டு மச்சானோட வீடும் பக்கத்துல தானே இருக்கு. அதனால சரி இங்கே வீட்டை போட்டுருவோம் சொல்லி இங்கே வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். நமக்கு தேவை சொந்தமா ஒரு வீட்டை வச்சுக்கிறோம் அப்படி தானே, வேற ஒண்ணும் இல்ல. பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சாச்சு. என் மகன் கப்பல் வேலை இருக்குல்ல, டிப்ளமோ அது படிச்சுக்கிட்டியான். மக படிச்சிருச்சு. இந்த இப்பதானே கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். இப்ப முடிவு ஆயிடுச்சுண்டா, மேல பேசிடலாம். சரிதான் சரிதான். அதே நேத்துல இருந்து பொண்ணு பார்க்க போகணும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு தான் நல்ல நாளா வந்திருக்கு. பையன் என்ன படிச்சிருக்காப்ல? பையன் வெளிநாட்டுல படிச்சிருக்கான், MCA. ஓ, MCA படிச்சிருக்காங்களா? நல்ல பெரிய படிப்புல. இங்கதான் படின்னு சொன்னாலும் கேட்கல. வெளிநாட்டுலயும் படிக்கணும்னு சொல்லி கடைசியில் அங்கேயே சேர்த்து விட்டோம். இப்பதான் படிச்சுட்டு வெளியே வந்தாப்ல. சரிதான் சரிதான். பொண்ணு என்ன படிச்சிருக்கு? உங்க பையனை மாதிரி நாங்க வெளிநாட்டுல எல்லாம் படிக்க வைக்கல. எங்க வசதிக்கு ஏத்தாப்புல படிக்க வச்சுட்டோம். ஆனா பொட்டப்படியே படிக்க வைக்காம இல்ல. ஒரு டிகிரியும் படிச்சிச்சு. அதுக்கு மேல படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சு. அதுக்கு பிறகு 5 வருஷம் வீட்டுலவே இருந்துச்சு. அதே பொம்பளை பிள்ளைக்கு படிப்பா முக்கியம், படிப்பெல்லாம் தேவையில்ல. நல்ல வீட்டுக்கு மருமகளா இருந்தாலே போதும் தானே. அம்பிடுதேன், வேற என்ன. சரி சரி, இருங்க, மகளை கூப்பிடுங்க. இலே, பொண்ணு வருவோம். பொண்ணு எல்லாத்தையும் எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கா, எல்லாம் மூக்கு மூடி எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. என்ன பிறகு வீட்டுக்கு வந்து எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை ஒட்ட சொல்லிக்கிறேன். அம்பிடுதையும் பாத்துக்க. இதை விட உனக்கு 7வது பொண்ணு. எத்தனை பொண்ணத்தை நீயும் பாக்குறேன், நானும் பாக்குறேன். பாக்குற பொண்ணு பூரா ரிஜெக்ட் பண்ணிட்டு வர. முதல்ல பொண்ணு வரட்டும், பிற முடிவு எடுப்போம். என்னடா சரி. நான் வந்துச்சு எங்க வீட்டு இளவரசி வந்துச்சு. வர வணக்கம் வைத்தா. வணக்கம். எலி ஆள் நல்ல அம்சமா இருக்கடா. எப்படியும் பிடிக்காதேன்னு சொல்ல போறியா? பிற என்ன, என் இதை விட அழகான பிள்ளைகளை பிறகு காமிச்சிட்டோம். அதுவும் சரிதே. என்ன சொல்றனோ, என்னடா சொல்ற? எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை நெசமாவா சொல்றியா? ஆமா. என்னடி உன் பிள்ளைக்கு ஏதோ பேயி பிடிச்சிருச்சா என்ன? அடி, எனக்கு ஒண்ணு வரங்களே பிடிச்சிருக்கா. எத்தனை பொண்ணுல பார்க்க கூட்டு போனேன். முதல்ல இவ்வளவு மாதிரி ஒருத்தி காமிச்சிருந்தீங்களா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்ப. இங்கே உனக்கு பேர பிள்ளையே பிறந்திருக்கும். இல்ல நெசமாவாடா? ஆமா, பார்த்தோடே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டியா? எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்க முகரச்சன அப்படி நல்லாவே தெரியுது. சரி ரொம்ப சந்தோஷம். அவந்திகா, என்ன பிடிச்சிருக்கேன்டியா? என்ன சொல்லி துரத்தி விட போற? என்ன சொல்லி துரத்தி விட போறான்னு தெரியலையே. எங்களுக்கு அப்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டிய, அதுவே போதும். நகையெல்லாம் நீங்க எதிர்பார்க்காததை விட நாங்க அதிகமாவே போட்டு அனுப்புவோம். ஏன்னா ஒத்த பொம்பளை பிள்ளை, நகை பகை சொத்து சொகை எல்லாம் சேர்த்துதான் வச்சிருக்கோம். நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு மேல ஒரு படி சேர்த்துதான் செய்வோம். வரதட்சணை பத்திலாம் வரதட்சணைன்னு பேசக்கூடாது. பொண்ணுக்கு என்ன கட்டி கொடுக்கும் போது கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துதான் அனுப்புவோம். எங்க பிள்ளைய தங்குற அந்த மாதிரி வச்சு தாங்கினா போதும். அதுக்குள்ள எதுக்கு முடிவு எடுக்கிறியா? அவருக்கு தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு, நான் சொல்லலையே. நான் மாப்பிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்க வாரு அவந்திகா, வாயை மூடிட்டு பேசாம இரு. உன் ஜோடி பாரு, நீ உன் புருஷனை பார்க்கும்போது தனியா பேசாம நீ கல்யாணம் முடிச்சிருப்ப. நான் பேசிட்டே ஆகணும். தனியா பேசணும். அதானே என் பேத்தியா கொக்கா. அதே பொண்ணு தனியா பேசணும்னு சொல்லுதுல, பேசிட்டு வரட்டுமே. பேசிட்டோம். இப்பயே முடிய பேசி வச்சுக்கிற தப்பு கிடையாதுல. போதா வந்து போய் பேசிட்டு வா. போதா. ஹலோ. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க அழகா இருக்கீங்கன்னு உங்களை நான் ஓகே பண்ணல. உங்க பேர் என்ன? என் பேரெல்லாம் நீங்க பிறகு தெரிஞ்சுக்கோங்க. என்ன, நான் இப்ப சொல்ல போறதை நீங்க முதல்ல கேட்டுட்டு பிறகு என்ன ஓகே பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிங்க. என்ன இங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறேன்னு தெரியல. ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டதே ஆகணும். என்ன, நான் கல்யாணத்துக்கு, அதாவது உங்களை மாதிரி எத்தனையும் அப்படியே நான் துரத்தி விட்டேன். ஏன்னா எனக்கு கல்யாணத்தை விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஒருத்தரை விரும்புறீங்களா? ஆமா, நான் அவரும் ரொம்ப நேரம் விரும்புறோம். அதாவது அவர் வெளியெல்லாம் கிடையாது, என் மாமாவே. அவரும் நானும் விரும்புகிறோம். எங்கள் 2 பேத்துக்கும் வீட்டில் கல்யாணம், அதாவது நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோங்கிறது வீட்டில் தெரியாது. அதனால அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க முன்னுக்கு வர மாட்டாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் மாப்பிள்ளையை கூட்டு வந்து என்னை சாவடிக்கிறாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல. அதனால என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நானும் உங்களுக்கு அந்த ஜென்மத்தில் செட் ஆக மாட்டேன். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு லவ் இருக்கதாங்க செய்யும். இதுல என்ன இருக்கு? ஏங்க நீங்க லூசா? நான் என்ன சொல்லிக்கிறேன்னு உங்களுக்கு விளங்குதா இல்லையா? நான் இன்னமும் அவர் தான் லவ் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டில் தான் இருக்காரு மாமா. ஏங்க யார் நீங்க? இப்படி நேரம் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையன் நான் தான். ஆமா, அவர் தான் லவ் பண்றேன். அவர் என் மாமா. ஆனா எங்க வீட்டுல இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்க சொன்னாலும் அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உங்க மாதிரி மாப்பிள்ளை கூட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி நாங்க எப்படின்னு சொல்லிடுவோம். அதனால என்ன பிடிக்கலன்னு போய் சொல்லிருவாங்க. எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா சொல்லி வச்சுட்டு பேசுற மாதிரி தெரியுது. அட ஆம்லேட் வையா.
பிடிச்சிட்டானே. இங்க பாருங்க, சொல்லி வச்சுட்டு பேசணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார சின்ன பிள்ளை இருந்து லவ் பண்ணிக்கிருக்கோம். ஏன்னா நாங்க வீட்டுல சொல்லி எங்க கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்கிடுவோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என்ன அது எப்படி? எனக்கும் உங்க அத்தை பொண்ணுக்கு பார்த்த மாதிரி நிறைய பொண்ணு பார்த்தாங்க, யாருமே எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சது இவங்க தான். பிடிச்ச ஒரு பொருளை எப்படி விட்டு கொடுத்துட்டு போக முடியும்? இல்லை என்ன சொல்றேன் விளங்குதா இல்லையா? ஒரு அளவுக்கு தான் பொறுமைங்கிறது. நானும் அவங்க லவ் பண்றேன்னு சொல்றேன்னா இல்லையா? அவன் அத்தை பொண்ணு, நானும் அவளும் சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பிட்டு இருக்கோம். நாங்க வீட்டுல சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். இப்ப நீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, இல்லன்னா நீ வேற மாதிரி பாப்ப. என்னால நம்ப முடியல. நான் சொல்லிதான் நம்ப மாட்டியா? அவர் சொல்லிமா நம்பல? ஆமா, ரெண்டு பேர் விரும்புறோம். அவர் நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவர் தான் எனக்கு உசுரு. கதிர் மாமா தான் எனக்கு புருஷன். சொல்லிட்டாலே காதல சொல்லும் போதே சொகந்தாளல. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இல்ல, என்னால இந்த பிள்ளையை விட்டு கொடுக்க முடியாது. நீ வேணா வேலைக்கு போ. இலை என்னடா நினைச்சுட்டு இருக்க? இலை அவளுக்கு எனக்கு நல்லது எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. என்ன பண்ணுவேன்? இது எப்படி எனக்கு தெரியாம நடந்துச்சு? என்ன சொன்ன? ஆமா, கல்யாணம் மட்டும் தான் பண்ணிக்கல, மத்த எல்லாம் முடிஞ்சு வச்சு போய் சொல்லுப்போ. இப்படியே சொன்ன பரவாயில்ல. சி, இது நீ முன்னே சொல்லியிருந்தா நீ இந்த இடத்த விட்டு போயிருப்பேன். உனக்காக வரைஞ்சு வெட்டி மட்டும் பேசுறேன் பாரு. கதிர, என்ன இப்ப ஒரு குட்டச்சிக்கு போட்ட? அப்போ எல்லா ஆம்பளை பசங்களுமே இப்படித்தானா? நீதே அவனை ஓட விடணும்னு சொன்ன, எனக்கு வேற வழி தெரியல. அதே எப்படி சொல்லிட்டேன்? அவன் நீ பார்த்தோனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் தெரியுமா? முதல்ல கல்யாணம் பேசி முடிச்சிடுவேன்னு நினைச்சேன். ஆனா சரியான நேரத்துல பேசணும்னு சொல்லிட்டேன். அதனால சரியா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கதிர. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு அது போதும். ஆமா, எதுக்கு வாழ மாப்பிள்ளை எல்லாத்தையும் துரத்தி துரத்தி விட்டுக்கிட்டே இருக்க? அது உனக்கு புரியாது கதிர. புரிய வேண்டிய நேரத்துல உனக்கு அது புரியும். என்னன்னு ஒண்ணுமே விளங்கல. ஆனா சந்தோஷமா இருக்கல, அது போதும். இவனை பார்த்தா பஞ்சு முட்டாய் தலை மாதிரி இருக்கு. அதே அந்த ஆம்லெட் வாய எப்படி நம்ப வைக்கிறது, எப்படி இவங்கிட்ட பேசி கரைக்கிறதுன்னு நினைச்சுக்கிருந்தேன். ஆனா சரியான நேரத்துல வந்து என்னைய நீ காப்பாத்திட்ட. ஏன்னா இது அப்பா பார்த்த மாப்பிள்ள, இது வரைக்கும் அம்மா பார்த்திருக்க மாப்பிள்ள என்னென்னமோ சொல்லி எதையாவது ஒன்று பண்ணி என் சபையே சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன். அப்பதான் கூட எனக்கு உதவி செஞ்சிருக்கு. ஆனா இது அப்பா பார்த்த மாப்பிள்ள. அப்பாவை நான் எவ்வளவு விரும்புறேன். அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன்ட்டு உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால என்னால அப்பா பேச்சை மீற முடியாது. அந்த இடத்துக்கிட்ட எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்பா பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாரு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமும் கிடையாது. ஏன்னா என் மனசுல ஓடிக்கிட்டு எண்ணமே வேற. அதனால அப்பா மனசு கஷ்டப்பட கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வாட்டி ஒன்னையும் வச்சு இப்படி செய்ய சொன்னேன். ஏன்னா அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. நான் அப்பா வச்சு செஞ்சாலும் அம்மா வச்சு செஞ்சாலோ இல்ல நானே ஏதாவது பண்ணிக்கிட்டா கூட அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா இந்த வாட்டி என்னால எதுவுமே செய்ய முடியல. அதனாலதான் ஒன்னும் உதவிக்கு கூப்பிட்டேன். என்னமோ எனக்கு இப்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி அடுத்த வாட்டி மாப்பிள்ள வராம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவேன். நீ கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே சீக்கிரமா மாறின. ஆனா எதுக்கு இப்படி வார மாப்பிள்ளைலாம் தள்ளி விடுன்னு தெரியல. நீ மாமா மேல வச்சிருக்க பாச நேசம்லாம் சரினே. ஆனா அதே சமயத்துல உனக்கு பிடிச்ச மாதிரியும் மாமாக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கணும்ல. ஏன்னா உனக்கு வயசு 25 ஆயிருச்சு. இதுக்கு மேல இப்படியே இருந்தேன்டா அடுத்த மாப்பிள்ள எனக்கு பார்க்க மாட்டாங்க. அடுத்து டைரக்டா கல்யாணம் தான். அத யாருனாலையும் மாற்ற முடியாது. அவந்திகா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு தெரியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் கவர் பண்ண முடியல. கரண்ட் வந்துருச்சு கொஞ்ச நேரத்துலேயே. சரி எப்படியாவது எடுத்து போட்டுறோம்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்துட்டேன். நாளைக்கு எபிசோடில் எல்லாத்தையும் கவர் பண்ணி டைமிங் அதிகமாக வச்சு போடுறேன். யாரும் வந்து திட்டிட வேணாம் ப்ளீஸ். புது ஸ்டோரிக்கு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் நான் டிலே எடுத்து ஒரு எபிசோடு போட்டாலும் நல்லா பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் 2-3 பேருக்குமே 2 நாள் வீடியோ போடல. சரி இன்னைக்கு போடனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த சார்ஜரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியும் எடுத்துட்டேன் வீடியோ. ஸோ நாளைக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி போடுறேன். தப்பா யாரும் நினச்சிக்க வேணாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன்.